கிறிஸ்துவுக்குள் அழைக்கப்பட்ட எல்லோருக்கும் ஸ்தோத்திரம். இன்றைய தேவ வசனம் பிலிப்பியர் 4 அதிகாரம் 19 வசனம். என் தேவன் தம்முடைய ஐஸ்வரியத்தின்படி உங்கள் குறைவுகள் எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார். But my God shall supply all your need according to his riches in glory by Jesus Christ. கடவுள் இன்னைக்கு அழகான ஒரு ஐஸ்வர்யமான நாளாக எல்லாத்தையும் ஆசீர்வதிச்சிருக்கிறார். அவர் எல்லாம் தேவன் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு எந்த குறையுமே நம்மளுக்கு தேவன் வைக்கவே இல்லை. படைக்கும் போதும் முழுமையாக படைத்தார், எடுத்துக்கொள்ளும் போதும் அவருக்கு முன்பாக முழுமையாக இருக்கணும்னு சொல்லி தான் நம்மளை எப்போதுமே அவர் நிறைவாக வைக்கணுன்றது தான் அவருடைய ஆசை. எல்லா குறைகளும் கிறிஸ்துவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார். எல்லா குறைகளும் தான் எழுதியிருக்கு. அங்கே எந்த இடத்துலையுமே தேவன் இதுதான் அப்படின்னு சொல்லவே இல்லை. எல்லாம் அதே தான் இங்கிலீஷ்லேயும் போட்டிருக்குது. சப்ளை ஆல் யோர் நீட்ஸ். எல்லா தேவையும் நம்மளுக்கு என்ன வேணும் அப்படின்றது தேவனுக்கு தெரியும். நம்ம என்ன கேட்குறோமோ கேட்கறதுக்கு முன்பாக அவருக்கு தெரியும். அதனால தான் வசனத்தில் படிக்கிற அவர் ஜெபிப்பதற்கும் கேட்பதற்கும் மேலானதை செய்கிறார். ஸோ அவர் ஒரு மனிதனும் உலகப்பூர்வமாக மட்டும் இல்லை, பரிசுத்த ஆவி வழியிலையும் அவர் எல்லாமே ஆசீர்வாதமாக இருக்கணும் அப்படின்னு தான் விரும்புகிறார். அதுதான் எபேசியர் 1 அதிகாரம் 3 வசனம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம். அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதத்திலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதங்களும் நம்மை ஆசீர்வதிக்கிறார். சகல ஆசீர்வாதத்திலும் நம்மை ஆசீர்வதிக்கிறார். பார்த்தீங்கன்னா ஆவிக்குரியதுல குடி. ஸோ இது ஃபஸ்ட்டு உலகப்பூர்வமான வேணுன்றதையும் பார்க்குறாரு. ரெண்டாவது ஆவிக்குரியதுலேயும் முழுமையாக நம்ம ஆசீர்வதிக்கப்படணும் அப்படிங்கிறது அவருடைய விருப்பம். 3வது வசனம் பார்ப்போம். 2 கொரிந்தியர் 9:8. மேலும் நீங்கள் எல்லாவற்றிலும் எப்போதும் சம்பூர்ணமுடையவர்களாயும் சகலவித நற்கிரியைகளிலும் பெருகுவீர்களாயிருக்கும்படியாக தேவன் உங்களிடத்தில் சகல கிருபையும் பெருகச் செய்ய வல்லவராய் இருக்கிறார். இப்போ பாருங்க, முதல்ல எல்லா தேவைகளையும் உங்களுக்கு கொடுப்பேன். அதுக்கு தேவையான வழிகளில் ஆவிக்குரிய வாழ்களில் நீங்கள் நடக்கணும். ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதங்களையும் கொடுப்பேன். 3வது, இந்த ஆவிக்குரிய வாழ்க்கையில் வந்ததுக்கப்புறம் நீங்கள் எல்லாவற்றிலும் சம்பூர்ணமாக இருக்கணும் அப்படிங்கிறோடைய விருப்பத்தில் எல்லா நற்கிரியைகளும் பெருக செய்யணும், எல்லாவித கிருபைகளும் பெருகணும். அப்போது நம்ம வாழ்க்கையில் நற்கிரியைகளும் நிறைஞ்சிருக்கணும். அதுக்கு நம்மளுடைய பாவங்கள் குற்றங்கள் எல்லாம் போக்கி அதை நிறைவாக நம்மளை முழுமையாக்கி அந்த கிருபையும் முழுசாக விட்டு அந்த கிருபையும் பெருக்கிக்கிட்டே இருக்கணும். நம்மளுடைய நற்செயல்கள் இதுதான் பைபிள் என்ன சொல்லுது. ஸோ விசுவாசம் நம்ம கூட இருக்கும்போது அதில் நற்கிரியைகள் ஃபுல்லாக நிறைஞ்சிருக்கணும். என்ன செஞ்சாலும் நம்ம கடவுளுக்கு நிற்கும் போது அதில் நற்கிரியைகள் முழுசாக இருக்கணும். ஆல் குட் திங்ஸ் வி ஹாவ் டு பி குட். எல்லாமே நம்மளுக்கு தேவன் ஆசீர்வாதத்தில் முன்னாடி நிறுத்தி வச்சிருக்கிறாரு. எதையுமே நம்ம போய் தேட வேண்டியதில்லை. கடவுளுடைய பெயரை சொல்லிட்டு ஜெபிச்சு எடுக்கும் போது எல்லாமே கொடுப்பார். ஸோ இன்று என்ன சொல்லியிருக்காருன்னா சகலத்திலையும் ஆசீர்வதிக்கிறார். ஹீ வில் சப்ளை ஆல் யுவர் நீட்ஸ். எல்லாமே. ஸோ ஒரு மனிதனும் குறைவே இல்லாமல் தான் இருக்கிறோம். ஆனால் நம்ம தான் தேடி பெற்றுக்கொள்வது இல்லை. தேவனிடத்தில் அமர்ந்து அவர்படி நடக்கும்போது அந்த சகலமும் நம்ம இடத்துல சேருவது இல்லை. ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பண்ணணும்? அவர் எல்லாம் ஆசீர்வதிச்சார். உலகத்தில் தேவையான சகலத்தையும் கொடுத்துருக்கிறார். ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தையும் கொடுத்துருக்கிறார். கிருபையும் பெருக செய்திருக்கிறார். இது 3 நம்மளுக்கு முன்னாடி வச்சிருக்கிறார். இதை பிடிச்சிட்டு நடப்போம். இந்த உலகத்தில் எல்லாமே இட் இஸ் ஆல் சப்ளை டு யூ. இன்னைக்கு உலகத்தை பார்த்தீங்கன்னா இந்த மிலிட்ரி ஆஃபீஸர்களுக்கெல்லாம் ரேஷன் மாதிரி அவங்க எதுவுமே போய் தேட வேண்டியதில்லை. எல்லா சப்ளையும் அவங்களுக்கு இருக்குது. அவங்களுக்கு குறையவே கிடையாது. அவங்க வேலை என்ன? தேசத்தை பாதுகாக்கணும். நம்மளும் அதே தான். தேவனுக்காக நடக்கணும், தேவனுக்காகவே இருக்கணும், தேவனுடைய நற்கிரைகள் நம்மளுக்கு பெருகணும், தேவனுடைய ஆசீர்வாதம் எப்போது ஒரு குறைவில்லாமல் இருக்கும். அதுக்காகத்தான் தேவன் எல்லாமே
He has supplied everything to us. நம்மளுக்கு முன்பாக எல்லாத்தையும் வச்சிருக்கிறாரு, எதுக்குமே குறையில்லை. அந்த நிறைவாக நம்ம எண்ணும்போது அந்த கொடுத்த ஆசீர்வாதம் குறைவில்லாமல் பெருகும். ஸோ இது நம்மளுக்கு மட்டும் இல்லாமல் நற்கிரியைகள், இந்த உலகத்தில் நம்ம நற்கிரியைகளை செய்யும்போது தான், நன்மைகளை செய்யும்போது தான், மற்றவர்களுக்கு உதவி செய்யும்போது தான், மற்றவர்களை அன்பு செய்யும்போது தான், மற்றவர்களிடத்துல நம்ம காட்டுற பரிவு இருக்கும்போது தான் கடவுள் நம்மோடு இருக்கிறாருன்னு சொல்லும் போது அந்த நற்கிரிகள் இன்னுமாக பெருகும். நம்ம தவறுவோம், இந்த உலகத்தில் ஏதோ ஒரு இடத்துல சறுக்குவோம். அதுக்கு தான் அந்த கிருபை ஊற்றப்பட்டிருக்கு. ஏன்னா நம்மளால் அது இல்லாமல் உயிர் வாழவே முடியாது. இன்றைக்கி உங்கள் முன்னாடி எத்தனை பேர் முன்னாடி நம்ம நிற்கிறோம். இன்றைக்கி உங்கள் கூட பேசுவது கூடி கடவுள் செய்த கிருபை மட்டும்தான். நம்மளாம் தகுதியே இல்லாதவங்க. மையாள்கிட்ட சொல்லும்போது நீ கிருபை பெற்றவள் அப்படின்னா அவங்க கடவுளோட தயவு கண்கள் ஒருத்தர் மேலே பட்டிருக்கு. ஸோ அந்த கிருபைன்னா என்ன? ஃபேவர். தகுதியே இல்லாதவனை நான் உனக்கு முன்பாக தகுதிப்படுத்தி நிறுத்தியிருக்கிறேன். நான் உங்கள் பாவங்களாம் மன்னிச்சு உன்னை எல்லாம் முழுமைப்படுத்தி, யூ ஆர் அ வெரி ப்ரெஷியஸ் வெசல் டு மீ. நீர் எனக்கு பரிசுத்தமான பாத்திரம், நீ ஏற்ற பாத்திரம்னு தான் கடவுளை அழைக்கிறார். ஸோ கிருபை இல்லைன்னா இன்றைக்கி உலகத்தில் எதுவுமே இல்லை. அவர் 2ஆம் வருகை வரைக்கும் இந்த கிருபை நம்மளை விட்டு விலகவே விலகாது. அதனால தான் கிருபை பெருகும்படிக்குன்னு சொல்கிறார். கிருபையும் பெருகச் செய்ய வல்லவராக இருக்கிறார். ஸோ தேவன் கொடுத்த 3 ஆசீர்வாதத்தையும் இன்றைக்கி பெற்றுக்குவோம். அதை உணரும், அதை எடுத்து பயன்படுத்தும். நீங்கள் இந்த உலகத்தில் எந்திரிச்சு கண் முடிச்சுன்னு எனக்கு இது இல்லை அப்படின்னு நினைக்க வேண்டாம். கடவுள் சகலத்தையும் கொடுத்துட்டாரு. பரிசுத்த ஆவியின் சகல ஆசீர்வாதங்கள் கொடுத்துருக்கிறாரு. எல்லாம் உலகத்தில் நடந்து முடித்து அவருக்கு எப்போதுமே நிற்கிறதுக்கு கிருபையும் பெருக செய்ய நம்மளை ஆசீர்வதிச்சிருக்கிறார். 3 பிடிச்சிக்கோ. இந்த நாள் ஆசீர்வாதமாக இருக்கட்டும். எல்லாத்துலேயும் தேவன் இன்று உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.